இந்த கணவன் மனைவி வசியம்னு சொன்னாலே இந்த வசியம்னு சொன்னாலே சில பேருக்கு ஒரு பயம் வந்துடும். ஜிஜோ ஏதோ பண்ண போகிறாங்க. வசியம் என்பது தமிழில் அன்பு என்பதே உண்மையான அர்த்தம். இந்த மாந்திரிகவாதி சொல்கிற மாதிரி யாரையோ யாருக்கோ வசியம் பண்ணிடுவேன், இதை தூக்கி இது பண்ணிடுவேன், அந்த மாதிரி போய் ஏமாந்தவங்க தான் நிறைய பேர். யாரும் ஒன்றும் எதுவும் செய்ய முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு சிறந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா திரியோதசி திதி. ஏன்னா அந்த திரியோதசி நாளில் வந்து மன்மத நாள்னு சொல்லுவாங்க. வளர்பிறை திரியோதசி காலமாக இருந்தால் நீங்கள் மன்மத வழிபாடு பண்ணணும். அந்த மன்மத மந்திர வழிபாடை வந்து ரகசியமான மந்திரம்ங்க. ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே கேளுங்க. இதே தேய்பிறை இதாக இருந்தால், பிரதோஷ காலங்கள் திரியோதசி திதியாக இருந்தால் நீங்கள் வழிபட வேண்டியது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நந்தீஸ்வரரை வழிபடணும். நந்தின்னு சொல்லக்கூடாது. அது நந்தீஸ்வரர்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஈஸ்வரன் பட்டம் பெற்ற 5 பேரில் நந்தீஸ்வரனும் ஒருவரே. தீய உறவுகள், ஒருவேளை கணவனுக்கு தீய உறவுகள் இருக்குது, இல்லை மனைவிக்கு தீய உறவுகள் இருக்குது, இல்லை அகப்பட்டுட்டாங்க, இல்லை யாரோ ஒருத்தர் சொல் பேச்சை கேட்டு ஆடிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த தேய்பிறை பிரதோஷ காலங்களில் திரியோதசி காலங்களில் வழிபடுறதும் வளர்பிறை காலங்களில் பண்ணும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் இதில் ஏற்படும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே.